இன்றைக்கி நான்வெஜ் சுவையில் ஒரு சூப்பரான மீன் மேக்கர் சுக்கா தான் வாங்க போகிறோம். இதுக்கு பெரிய மீன் மேக்கர் வாங்கி சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம சரிசமமாக எடுத்துக்கிறணும். எடுத்துகிட்டு வெறும் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். கம்மன் வாசம் வரும் இந்த ஃப்ரை பண்ணும்போதே. இதை எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ மீன் மேக்கர் நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு ரெண்டாக நம்ம கையாலேயே பிச்சு எடுத்து வச்சுக்கிறணும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையாவே போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் புழிஞ்சு வச்சுருக்க அந்த மீன் மேக்கரே சேர்த்துடணும். சேர்த்துட்டு இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இது நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இந்த பவுட்ரை நாங்கள் 2-3 நாளைக்கு வச்சுக்கிடுவோம். ஏன்னா நல்லா காரமாகவும் இருக்கும், கொஞ்சோண்டு சேர்த்தோம்னாலும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். நாங்கள் இன்றைக்கி 1 ஸ்பூன் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த மீன் மேக்கரில் மட்டும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெயே இருக்காது, ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். மசால் வடை போயிடுச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்கிட்டு நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா தயிர் சாதம், பழைய சோறு, உப்பு பருப்புன்னு சொல்லுவாங்க, உரப்பு உப்பு எல்லாமே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பருப்பு குழம்பு வச்சு நம்ம இந்த மீன் மேக்கரை பொரிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறுவாயிலேயே நம்ம சாப்பிடலாம். உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டோம்னா ரொம்பவே ஸ்நாக்ஸாகவும் நம்ம அதை சாப்பிட்டுக்கிறலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் வச்சு இந்த மீன் மேக்கரை வச்சோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் மேக்கர். எப்போ வச்சாலும் எங்கள் வீட்டில் காலையிலே காலியாயிரும். 2 நேரத்துலாம் வராது, காலையிலே காலியாயிரும். இப்போ நான் செஞ்ச மணியே நீங்கள் மீன் மேக்கரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.